வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வேதாந்த தொழில் குழும தலைவர் அனில் அகர்வாலின் மகன் அக்னிவேஷ் மாரடைப்பால் உயிரிழப்பு. அக்னிவேஷ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம். சென்னை ஆலந்தூரில் பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்ற பொதுமக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வழி செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி. அரசு வேலைவாய்ப்பு என கூறி போலி விளம்பரங்களை வெளியிட்டு பண மோசடி செய்த போலி நிறுவனங்கள். தமிழ்நாடு, பீகார், மேற்கு வங்கம், கேரளம், குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி ஆய்வு. உக்ரைனில் மின் நிலையங்கள் மீது ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய ராணுவம் தாக்குதல். 2 மாகாணங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அரசு தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வேதாந்த தொழில் குழும தலைவர் அனில் அகர்வாலின் மகன் அக்னிவேஷ் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவர் குடும்பத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் இரும்பு, செம்பு, அலுமினியம் உள்ளிட்ட உலோக தொழில் உருக்காலை தொழிலை நடத்தி வருவது அனில் அகர்வாலின் வேதாந்த குழுமம். தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையும் இந்த வேதாந்த குழுமத்துக்கு சொந்தமானதாகும். இந்நிலையில் அனில் அகர்வாலின் மகன் அக்னிவேஷ் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தார். அமெரிக்காவின் நியூயார்க் மவுண்ட் சினாய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அக்னிவேஷ் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அக்னிவேஷ் அகர்வால் அகால மரணமடைந்தது அதிர்ச்சியும் வருத்தமும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர்மிக்க தருணத்தில் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையும் துணிச்சலையும் அனில் அகர்வாலுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அளிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 2,22,91,000 அரிசி பெறும் குடும்ப அட்டை கொண்ட குடும்பத்தினருக்கும் இலங்கை தமிழர் குடும்பத்தினருக்கும் பொங்கல் திருநாளையொட்டி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு ஆகியன வழங்கப்படுகின்றது. இத்துடன் பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் பரிசு தொகை வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் வழங்கி முடிக்கும் வரை நியாய விலைக் கடை ஊழியர்கள் விடுப்பு எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு பொருட்களையும் பரிசு தொகை 3000 ரூபாயையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பும் 3000 ரூபாய் பரிசு தொகையும் பெற்ற பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பொங்கல் திருநாளையொட்டி பரிசு தொகுப்பும் பரிசு தொகையும் வழங்குவதை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு பொருட்களும் பணமும் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை ஆதம்பாக்கம் TNGO காலனியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொதுமக்கள் வரிசையாக நின்று பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகிய பொருட்களையும் 3000 ரூபாய் பணத்தையும் வாங்கி சென்றனர். பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பொருட்களையும் பணத்தையும் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரனை இணைத்துக் கொள்ள ஒப்புதல் அளித்த எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி இருவரும் பேசியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று காலையில் தமிழ்நாட்டுக்கு திரும்பும் போது டெல்லி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சில கட்சிகள் வரும் என்றும் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்றும் கூறினார். பன்னீர்செல்வம் மீண்டும் சேர வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார்.
இதன் மூலம் தினகரனின் அமமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாகவும், அதே நேரத்தில் பன்னீர்செல்வத்தை இணைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளதாகவும் தெரிகிறது. அரசு வேலைவாய்ப்பு என கூறி போலி விளம்பரங்களை வெளியிட்டது தொடர்பாக தமிழ்நாடு, பீகார், மேற்கு வங்கம், கேரளம், குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் 15 இடங்களில் அமலாக்கத்துறையினர் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். சமூக வலைதளங்களில் அரசு வேலைவாய்ப்பு என கூறி விளம்பரங்களை வெளியிட்டு அதில் உள்ள இணைப்பை தொடுவோரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றும் போக்கு அதிகரித்து உள்ளது. ஒரு கும்பல் திட்டமிட்டு இந்த மோசடியில் ஈடுபட்டு பல்வேறு மாநிலங்களில் பல்லாயிரம் பேரிடம் பண மோசடி செய்தது தொடர்பாக புகார்கள் வந்துள்ளன. இந்நிலையில் இது தொடர்பாக அமலாக்க இயக்க அதிகாரிகள் தமிழ்நாட்டில் சென்னையிலும், பீகாரில் முசாபர்பூர், மோதிகாரி ஆகிய இடங்களிலும், மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவிலும், கேரளத்தில் எர்ணாகுளம், பந்தளம், அடூர், கோட்டூர் ஆகிய இடங்களிலும் ஒரே நேரத்தில் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். இதேபோல குஜராத்தில் ராஜ்கோட்டிலும், உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர், பிரயாக்ராஜ், லக்னோ ஆகிய இடங்களிலும் போலியாக வேலைவாய்ப்பு விளம்பரம் வெளியிட்டு மோசடி செய்த நிறுவனங்களில் அமலாக்க இயக்கக அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு உள்ளனர். குரோம்பேட்டையில் ராதாநகர் ஜிஎஸ்டி சாலை ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் ஜிஎஸ்டி சாலை ரயில்வே சுரங்கப்பாலத்தின் பணிகள் நிறைவடைந்த நிலையில் சுரங்கப்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுரங்கப்பாலத்தின் கல்வெட்டை திறந்து வைத்து பாலம் வழியாக பயணம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, ராஜா, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுகவுக்கு எதிராக ஆளுநரிடம் மனு கொடுத்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் செய்த உலகமக அயோக்கியர்கள் என்று திமுக அமைப்பு செயலர் பாரதி விமர்சித்துள்ளார். சென்னை கிண்டி கத்திபாரா பாலம் அருகே பொங்கல் விழா நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசினை வழங்கி பொங்கல் வைத்தார். தொடர்ந்து விழாவில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். பின்னர் திமுக அமைப்பு செயலாளர் பாரதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், திமுகவுக்கு எதிராக ஆளுநரிடம் மனு கொடுத்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் செய்த உலக மகா அயோக்கியர்கள் என்று விமர்சித்தார். மேலும் அனைவரும் வயிற்றெரிச்சல் உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பக்கத்தில் நிற்கிற தங்கமணி இபி மினிஸ்டர் பண்ண ஊழல், அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஜெயக்குமார் ஒயர்லெஸ் வாங்கினதுல ஊழல். அதிமுகவை அகற்ற கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவிக்கும் அன்புமணி, முதலில் அவரின் தந்தையுடன் சேர்ந்து கட்சியை ஒன்றாக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் அரசு சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி ஆகியோர் பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கினர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுகவை அகற்ற கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவிக்கும் அன்புமணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முதலில் அவரின் தந்தையுடன் சேர்ந்து கட்சியை ஒன்றாக்க வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் மற்றவர்கள் கனவு காணலாம், ஆனால் நடைமுறைக்கு வராது என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன், பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சுகம் ஆகியோர் உடனிருந்தனர். நம்முடைய மக்கள் பொதுவாக பெண்களாக இருந்தாலும், விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலாளிகளாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். நிச்சயமாக அதனால் அவர்தான் அரியணை ஏறுவார். பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட தாய் சேய் நல கூடுதல் கட்டிடத்தை சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட தாய் சேய் நல கூடுதல் கட்டிடத்தை சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மருத்துவமனையில் சிகிச்சைகள் குறித்தும், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பின்னர் சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அரசு தலைமை மருத்துவமனையில் சாலை வசதி வேண்டி கோரிக்கை வைத்ததை அடுத்து பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து விரைவில் சாலை அமைத்து தரப்படும் என்றார்.
தொடர்ந்து மருத்துவமனை சுற்றுச்சுவர் அமைக்க கோரி கோரிக்கை வைத்ததை அடுத்து தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அனைத்து வசதிகளுடன் கூடிய வசதிகள் செய்து தரப்படும் என்று தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர் அளித்திருந்த உறுதிமொழிகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை குழு காலை 10 மணி முதல் ஆய்வு செய்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற திராவிட பொங்கல் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கோப்பைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் திராவிட பொங்கல் கைப்பந்து போட்டியானது 2 ஊராட்சிகளில் நடைபெற்றது. இதில் வளாக்காவூர் மற்றும் ஓழையூர் ஊராட்சியிலிருந்து மொத்தம் 36 அணிகள் கைப்பந்து போட்டியில் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு முதலிடம் வெற்றி பெற்ற மருதம் கைப்பந்து அணியினருக்கு 5000 ரூபாய் பணமும் கோப்பையும் வழங்கினார். மேலும் 2வது இடம் பிடித்த ஓழையூர் ரெட்டி கொள்ளை கைப்பந்து அணியினருக்கு 3000 ரூபாய் ரொக்கப்பணமும் கோப்பையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் குமார், ஊராட்சி மன்ற தலைவர் முனிசாமி, மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கார்த்திக் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் ஒன்றிய திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றிய திமுக சார்பில் வாக்குச்சாவடி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடையே பேசிய போது, தற்போது உள்ள திட்டங்கள் தொடர பொதுமக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறினார். இந்நிகழ்வில் பேரூராட்சி செயலாளர் பாரிவள்ளல், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுகவினர் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசிய போது, பாமகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் இனி ஒவ்வொரு கட்சியாக வருவார்கள் என்றார். மேலும் திமுகவினர் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும், பூத் வாரியாக சென்று நாம் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது உலக அதிசயமா என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமமுக, தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எனக்கு தெரியவில்லை என்றும், மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்களா என்றும் தெரியவில்லை என்றார். இதையடுத்து டெல்லி செல்ல வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு, நல்ல வேளை அமெரிக்கா செல்ல வாய்ப்புள்ளதா என்று கேட்காமல் விட்டீர்கள் என்று நகைச்சுவையாக பதிலளித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது உலக அதிசயமா என விமர்சித்தார். திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ்ல வந்து பதவி அதிகார பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? முடிஞ்சு வரட்டுமா? இந்த அதிகார பங்குன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சி அதிகார பங்கு இருக்கீங்க, கூட்டணி யார் பக்கம் அப்படின்றது ஆதரவு. சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மாநில தலைவர் சந்தனகுமார் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் சமத்துவ மக்கள் கட்சியின் முப்பெரும் விழா மாவட்ட செயலாளர் சாலமோன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆண்டனி முன்னிலையில் கிரி, சானவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் மாநில தலைவர் சந்தனகுமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழகத்தில் போர்க்கால அடிப்படையில் போதைப் பழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு எடுத்துரைத்தார். இதில் அவைத்தலைவர் சுப்பிரமணி, மாநில இளைஞரணி செயலாளர் சிவா, மகளிர் அணி செயலாளர் சித்திரைக்கணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. போதை இல்லாத தமிழகத்தை கேட்டுக்கொள்கிறது. போதை மாநிலமாக இளைஞர்களுக்கு வழிநடத்த வேண்டும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். வேட்டவளத்தில்
நடைபெற்ற குழந்தை திருமண ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் குழந்தை திருமணம் செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் குழந்தை திருமண ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் முன்னிலையில் முதன்மை நீதிபதி மதுசூதனன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு குழந்தை திருமணம் செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சீனியர் சிவில் நீதிபதி விஜயலட்சுமி, வட்ட சட்டப்பணிகள் குழு தலைவர் அருண், சமூக நல அலுவலர் கோமதி, வருவாய் கோட்டாட்சியர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வகத்திலிருந்து BSLV-C 62 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதால் பழவேற்காடு மீனவர்கள் 12ஆம் தேதி கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வகத்திலிருந்து PSLV 62 ராக்கெட் மூலம் EOSN-1 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுவதற்கான ஆயத்த பணிகள் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வருகின்ற 12ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மறு அறிவிப்பு வரும் வரை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் மீன்வள நலத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த பண்ணைக்காட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ள நிலையில் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பண்ணைக்காடு, தாண்டிக்குடி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான மின்சாரம் வனப்பகுதியாக வருவதால் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்படைந்து வந்தனர். இந்நிலையில் பண்ணைக்காட்டில் 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அது சமயம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதில் சீரிய முயற்சி எடுத்த பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மலை மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் சாக்கலூத்துமெட்டு மலைச்சாலையை அமைக்க வலியுறுத்தி தேனி மாவட்டம் தேவாரத்தில் பாண்டியர் குல வணிகர் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் தேவாரத்தில் பாண்டியர் குல வணிகர் சங்கம் சார்பில் தமிழக பகுதியான தேவாரம் முதல் கேரள மாநிலத்தை இணைக்கும் சாக்கலூத்துமெட்டு மலைச்சாலையை அமைக்க வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இணைப்பு சாலையை சீரமைத்தால் கேரளாவிற்கு மிக விரைவில் குறுகிய நேரத்தில் எளிதில் சென்றுவிடலாம் என கூறப்படுகின்றது. வனத்துறையினர் தொடர்ந்து சாலையை அமைக்க தடை விதித்து முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தேனி மாவட்ட மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியும் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தேவாரத்தில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூதமங்கலத்தில் பட்ட பகலில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த பூதமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட துர்கம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி, இவரது மனைவி குமாரி இருவரும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காலை 11 மணி அளவில் விவசாய பணிக்காக சொந்த நிலத்திற்கு சென்றுள்ளனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் 3 மணி அளவில் வீடு திறந்துள்ளதாக சுப்பிரமணிக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 7 சவரன் தங்க நகை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் A.K. அரங்கநாதன் மங்களம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த கைரேகை நிபுணர்கள் கைரேகை தடயங்களை சேகரித்தனர். பின்னர் திருட்டு குறித்து துரித நடவடிக்கை எடுக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் A.K. அரங்கநாதன் வலியுறுத்தினார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்தூரில் நிலத்திற்கு தடையில்லா சான்று பெற லஞ்சம் வாங்கிய முதுநிலை ஆய்வாளர் கையும் களவுமாக காவல்துறையினரிடம் சிக்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தவெளி பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரது தாய் பச்சையம்மாள் பெயரில் தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட 3 சென்ட் இடத்திற்கு தடையில்லா சான்று பெறுவதற்கு ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றி வரும் பெரியசாமி என்பவரை அணுகியுள்ளார். அப்போது ஈஸ்வரனிடம் பெரியசாமி 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து ஈஸ்வரன் சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவப்பட்ட 15,000 ரூபாயை கொடுத்து அனுப்பியுள்ளனர்.
தொடர்ந்து பெரியசாமியிடம் ஈஸ்வரன் கொடுக்க முயன்ற போது மறைந்திருந்த போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினார். தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து கைதான முதுநிலை ஆய்வாளர் பெரியசாமி என்பவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிடித்தபோது மயக்கம் வருவதாக சேரில் அமர்ந்து கொண்டார். அதன் பின் அவர் மயங்கி விழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை காரில் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இவர் 3 மாதங்களில் ஓய்வு பெறவிருந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் சிக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் அருகே ஆவையூர் பேருந்து நிறுத்தத்தில் கஞ்சா போதையில் வீட்டு பிரச்சினை காரணமாக சித்தப்பாவை சரமாரியாக வெட்டி உயிரிழக்க செய்த வழக்கில் அண்ணன் மகன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இவர்களுக்கு ஆயுதங்கள் மற்றும் கஞ்சா சப்ளை செய்தவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஆவியூரை சேர்ந்தவர் ராமசாமி. இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இதையடுத்து இவரது அண்ணன் வெங்கடேசன் என்பவர் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் இந்த உயிரிழப்பிற்கு தம்பி ராமசாமி குடும்பம்தான் காரணம் என நினைத்து வெங்கடேசன் குடும்பத்தினர் பிரச்சனையில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் இவர்களின் இருவரின் வீடும் அருகருகே ஒட்டி இருப்பதால் வீட்டு இடப்பிரச்சனையும் இருந்து உள்ளது. நீண்ட நாள் பகையாக இருந்து வந்த நிலையில் ராமசாமி கொத்தனார் வேலைக்கு மதுரைக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து கிளம்பி ஆவியூர் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது ராமசாமியின் அண்ணன் மகன் பிரவீன் மற்றும் அவரது நண்பர்கள் செல்லப்பாண்டி, கருப்பசாமி, சஞ்சு ஆகிய 4 பேர் கஞ்சா போதையில் அரிவாள் கத்தியுடன் ராமசாமியை சரமாரியாக வெட்டி உயிரிழக்க செய்து தப்பித்துச் சென்றனர். இதையடுத்து இந்த 4 பேருக்கும் கஞ்சா மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் வழங்கிய அன்பரசன் என்பவரை ஆவியூர் காவல்துறையினர் கைது செய்தனர். போதைப் பொருளால் குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் இரும்பு கரம் கொண்டு கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. கோவில்பட்டியில் பொதுமக்களை மிரட்டி பட்டாக்கத்தி வைத்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய 7 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வேல்பாண்டியன் தலைமையிலான காவல்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மருதுபாண்டியன் என்பவரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக பட்டாக்கத்தியால் கேக் வெட்டியும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாக தெரியவந்தது. தொடர்ந்து இவர்கள் காவல்துறையை கண்டவுடன் தப்பியோட முயன்றனர். அந்த கும்பலை காவல்துறையினர் பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மருதுபாண்டியன், ராமர், பொன்பாண்டி உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரீல்ஸ் வீடியோ மோகத்தால் பட்டாக்கத்தியை வைத்து பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் மீது மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமலையம்பாளையம் அருகே கார் விபத்தில் வாலிபர் ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரை திருமலையம்பாளையம் அருகே குளத்துப்பாளையத்தை சேர்ந்த விமல் தனது 2 நண்பர்களுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையோரத்தில் உள்ள குழாயில் கார் மோதி தீ விபத்து ஏற்பட்டது. இதில் விமல் மட்டும் காரில் சிக்கி வெளியே வர முடியாமல் தீயில் கருகி உயிரிழந்தார். மற்ற 2 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் இதனை தகவல் அறிந்த மதுக்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என கூறி சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் கொடுக்கும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உள்ளது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சீதாஞ்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் ஏகாம்பரம் தாயார் படத்திறப்பு விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக சேர்ந்தது பற்றிய வினாவுக்கு ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்கள்தான் மீண்டும் சேர்ந்து உள்ளார்களே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த ஒரு கட்சியும் சேரவில்லை என கூறினார். தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என கூறி சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் கொடுக்கும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உள்ளது என திருமாவளவன் கூறினார். மிக பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர். எனவே தனித்தே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நம்பக்கூடியவர். ஆனால் அவர் தேர்தலுக்கு ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார். அங்கேயும் இன்னும் ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கோவை பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற உள்ள முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 5000 பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி தனது 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது.
இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஜனவரி 9 முதல் 11 வரை 3 நாள் நடைபெற உள்ளது. இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நந்தகுமார், முதல்வர் பிரகாசன், முன்னாள் மாணவர்கள் அமைப்பு தலைவர் கிருஷ்ணகுமார், ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார், ரவி செல்வன், அரசு கல்லூரியின் முதல் மாணவர் சோமசுந்தரம் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். கோவையில் நள்ளிரவில் கள்ளத்திறவுகோல் வைத்து பூட்டை திறந்து கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் பொறுமையாக அமர்ந்து சில்லறையை எண்ணிய காட்சி வெளியாகி உள்ளது. கோவை ராம்நகரில் தினேஷ் என்பவருக்கு சொந்தமான மொத்த விற்பனை குளிர்பான கடை உள்ளது. இந்த கடையில் நள்ளிரவில் பூட்டை உடைக்காமல் கள்ளத்திறவுகோல் வைத்து பூட்டை திறந்து கடைக்குள் திருடன் சென்றுள்ளான். அவன் எந்த பதற்றமும் இன்றி உள்ளே தீக்குச்சியை பற்ற வைத்து அந்த வெளிச்சத்தில் அமர்ந்து சில்லறை பணத்தை எண்ணி எடுத்து சென்றுள்ளான். இன்று காலை கடைக்கு வந்த தினேஷ் கடையின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அங்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்தனர். கள்ள திறவுகோல் மூலம் பூட்டை திறந்து உள்ளே சென்று திருடிய செயல் அப்பகுதியில் உள்ள மற்ற கடைகளின் உரிமையாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இரவில் கடைக்குள் பொறுமையாக அமர்ந்து சில்லறை பணத்தை திருடன் எண்ணி எடுத்து செல்லும் காட்சி வெளியாகி உள்ளது. திருப்பூரில் முருகன் கோவிலை இடிப்பதை தடுக்க சென்ற இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரியில் இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் ராங்கியப்பட்டியில் உள்ள செல்வமுத்து குமாரசுவாமி முருகன் கோவில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக கூறி காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் இடிக்கச் சென்றனர். அதனை தடுக்க சென்ற இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியனை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனால் இந்து முன்னணி மாநில தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தென்காசியில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வருவாய் கிராம உதவியாளருக்கு உள்ளது போல சிறப்பு ஓய்வூதியம் 6,750 ரூபாய் வழங்க வேண்டும், 60,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500 ரூபாயும், சமையலர் உதவியாளருக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 ரூபாயும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தாங்க. அதிலையும் கூட சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கும் பலன் பெறக்கூடிய அளவுக்கு ஓய்வூதியம் அறிவிக்கவில்லை என்பது உள்ளபடியே சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கடுமையான ஒரு தாக்கத்தையும் ஒரு கோபத்தையும் உருவாக்கி உள்ளது. திருப்பூரில் அங்கீகாரம் இல்லாத கல்லூரியில் படித்ததாக கூறி 160 மாணவர்களின் சான்றிதழ்கள் நிராகரிக்கப்பட்டு உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் CSIA NM செவிலியர் பயிற்சி பள்ளியில் 2017 முதல் 2025 வரை ஒவ்வொரு ஆண்டும் 20 மாணவிகள் என 8 ஆண்டுகளில் மொத்தம் 160 பேர் ANM படிப்பை முடித்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் அரசு செவிலியர் பணிக்காக நீண்ட காலமாக காத்திருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் மாநில சுகாதாரத்துறையில் 2147 நர்சிங் பணியிடங்களுக்கான அறிவிப்பு கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தாராபுரம் CSI செவிலியர் பள்ளியில் படித்த 160 மாணவிகளும் அரசு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விண்ணப்பித்தனர். ஆனால் விண்ணப்பங்களை பரிசீலித்த மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் நீங்கள் படித்த செவிலியர் பள்ளி அரசு தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டில் வரவில்லை என்றும் அந்த பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் கூறி அவர்களுடைய விண்ணப்பத்தை நிராகரித்து உள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களது கல்லூரிக்கு சென்று நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டனர். ஆனால் நிர்வாகம் தரப்பில் தெளிவான பதில் அளிக்கப்படவில்லை. இதனால் மாணவிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மாணவிகள் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டையில் மின்வாரியத்திற்கு சொந்தமான மின்மாற்றிகளை உடைத்து காப்பர் கம்பிகளை கொள்ளையடித்த 2 திருடர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் சேர்ந்த கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, கணேஷ் நகர், வெள்ளனூர் போன்ற ஊர்களில் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டிருந்த மின் வாரியத்திற்கு சொந்தமான மின்மாற்றிகளை உடைத்து அதிலிருந்த காப்பர் கம்பிகள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வந்தது. இந்நிலையில் தமிழக மின்வாரிய அதிகாரிகள் கொடுத்த தொடர் புகாரின் அடிப்படையிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேண்டுகோளின்படியும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் பஞ்சாரம் என்ற ஊரை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் பனக்கரம்பை ஊரை சேர்ந்த தங்கமணி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அந்த விசாரணையில் திருடர்கள் தாங்கள் திருடிய மொத்த காப்பரையும் தங்க பிஸ்கட் தயாரிப்பதை போன்று உருவாக்கி அச்சில் வார்த்து காப்பர் பிஸ்கட்டுகளாக உருமாற்றியதும் அவற்றை மணிகண்டன் வீட்டின் பின்புறம் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. காவல்துறையினர் அவர்களிடமிருந்து சுமார் 600 கிலோகிராம் எடை கொண்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கட்டிகளை கைப்பற்றினர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மணிகண்டன் மற்றும் தங்கமணி ஆகிய இருவரையும் நீதிபதி முன் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர். இது ஏற்கனவே உலகத்தாம்பட்டியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பெட்டி திருட்டு போயிருக்காங்க. ஆனாவட்டில் நடந்திருக்கு. அரசாங்கம் இதை இந்த காவல்துறைக்கு உத்தரவு போட்டு இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கணும். நைட்டில் ரோந்து விடணும். இனி வருவது திரையுலக செய்தி. நடிகர் யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் என்ற புதிய திரைப்படத்தின் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். KGF பட நடிகர் யாஷ் தற்போது டாக்ஸிக் என்ற புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தை இயக்குனர் கீதா மோகன்தாஸ் இயக்குகிறார். இப்படம் ட்ரக் மாஃபியா உலகில் நடிக்கும் கேங்ஸ்டர் டிராமாவாக இருக்கும் என படக்குழுவினர் தெரிவித்தனர். இதில் கியாரா அத்வானி, நயன்தாரா உள்ளிட்ட பலர் நடிப்பில் பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாகி வருகிறது. இப்படம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நடிகர் யாஷின் கதாபாத்திர பெயர் குறித்த போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த படத்தில் அவரது பெயர் ராயா என அறிவித்து புதிய போஸ்டரை வெளியிட்டுள்ள நிலையில் சினிமா ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. இனி வருவது உலகச் செய்தி. சீனாவில் இருந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதியாகும் தொழில்நுட்ப பொருட்களுக்கு சீனா தடை விதித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமரான சனே தகைச்சி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் இருவரும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக இணைவோம் என்ற அறிக்கையை வெளியிட்டனர். மேலும் ஜப்பான் நாட்டிற்கு எதிராக செயல்பட்டால் போர் நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதனால் சீனாவில் இருந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதியாகும் ராணுவ தொழில்நுட்பங்களான அணுசக்தி உபகரணங்கள், மின்னணு பொருட்கள், கணினிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப பொருட்களின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்தி. ஆஷஸ் தொடரின் 5வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி ஆஸ்திரேலிய அணி கோப்பையை வென்றது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் ஆஷஸ் தொடரின் 5வது டெஸ்ட் போட்டி சிட்னியில் நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்து முதல் இன்னிங்ஸில் 384 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 567 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதைத் தொடர்ந்து 2ஆம் இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 342 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 168 ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸை ஆடியது. இதில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் ஆஸ்திரேலிய அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது. மேலும் ஆட்ட நாயகனாக டிராவிஸ் ஹெட்டும் தொடர் நாயகனாக ஸ்டார்க்கும் தேர்வு செய்யப்பட்டனர். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 12,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,11,272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
மேலும் 1 கிராம் வெள்ளி 272 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,72,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 326 புள்ளிகள் குறைந்து 84,635 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 126 புள்ளிகள் குறைந்து 26,014 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேதாந்த தொழில் குழும தலைவர் அனில் அகர்வாலின் மகன் அக்னிவேஷ் மாரடைப்பால் உயிரிழப்பு. அக்னிவேஷ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம். சென்னை ஆலந்தூரில் பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்ற பொதுமக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வழி செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி. அரசு வேலைவாய்ப்பு என கூறி போலி விளம்பரங்களை வெளியிட்டு பண மோசடி செய்த போலி நிறுவனங்கள். தமிழ்நாடு, பீகார், மேற்கு வங்கம், கேரளம், குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி ஆய்வு. உக்ரைனில் மின் நிலையங்கள் மீது ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய ராணுவம் தாக்குதல். 2 மாகாணங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அரசு தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.